ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, மகா பெரியவா சரணம். உங்களுடைய குலதெய்வம் கோயிலுக்கு நீங்க எப்போ எந்த நாள் போயிட்டு வந்தாலும் சரி, மறக்காம குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது இதை எடுத்துட்டு வாங்க. அப்படி நீங்க குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு இதை எடுத்து வரும்போது உங்களுடைய குலதெய்வமே உங்க கூட உங்க வீட்டுக்கு வருவாங்க. இது சாதாரணமா தெரியாதுங்க. இது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு விஷயம். ரொம்ப ஈஸியாலாம் எல்லாராலையும் பண்ணிட முடியாது. அப்படிப்பட்ட ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு குலதெய்வத்தின் பரிகாரத்தை பற்றி பார்க்கலாம். அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையின் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய எந்த ஒரு தகவலாக இருந்தாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா உடனே வந்து கொண்டே இருக்கும். பெரியவாவை சந்திக்க வரக்கூடிய அனைத்து பக்தர்களுக்கும் தெரியும், பெரியவா எப்பவுமே குலதெய்வம் கோயிலுக்கு போங்க, குலதெய்வத்தை கைவிட்டுறாதீங்க. அப்போ உங்க வாழ்க்கையில பல பிரச்சனைகளை நீங்க சந்திக்க நேரிடும். வருஷத்துக்கு ஒரு முறை 2 முறையாவது குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வரணும்னு பெரியவா எப்பவுமே பக்தருக்கு வலியுறுத்துவா. அதே போலதான் அன்றும் ஒரு நாள் பெரியவா சந்திக்க ஒரு பக்தன் வந்திருந்தான். அந்த பக்தன் சொன்ன விஷயம், பெரியவா நீங்க சொன்னதுனால நான் வருஷத்துல 3-4 முறை குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வரேன். ஆனா இப்போ வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில பிரச்சனைகளுக்கு மேல பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்கு. என்னுடைய குழந்தை வாழ்க்கை கூட நல்லபடியா அமைஞ்ச மாதிரி தெரியல. நான் என்னதான் பண்றது பெரியவா அப்படின்னு அந்த பக்தன் சொல்றான். அதுக்கு பெரியவா சொல்றா, சரி கவலைப்படாத, நான் சொல்ற ஒரே ஒரு விஷயத்த நீ எப்போது குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்தாலும் அதை மறக்காம இதை உங்க வீட்டுக்கு எடுத்துட்டு வா. அப்படி நீ வீட்டுக்கு எட்டு வருது மூலியமா அந்த குலதெய்வம், உன்னுடைய குலதெய்வம் உன் கூடயே வீட்டுக்கு வந்துருவா. இது சக்தி வாய்ந்த ஒரு விஷயம். அதனால முழு நம்பிக்கையோட இதை நீ செஞ்சு பாரு. நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கை முழுவதும் நீ நினைச்சே பார்க்க முடிய அளவுக்கு மாற்றத்தை ஏற்படுத்துவது, அதுவும் கூடிய விரைவில் ஏற்படுத்தும் அப்படின்னு பெரியவா சொல்றா. அந்த என்னன்னு பார்க்கலாம். அதாவது பாத்தீங்கன்னா குலதெய்வம் கோயிலுக்கு எப்போது என்னைக்கு போயிட்டு வந்தாலும் சரி, மறக்காம நீங்க வீட்டுக்கு ஒரு கைப்பிடி மண்ணு, அதாவது பாத்தீங்கன்னா அங்க கிடைக்கக்கூடிய உங்களுடைய முன்னோர்கள், உங்களுடைய பித்ருக்களுடைய காலடிப்பட்ட இடங்களுடைய மண் இருக்கு பாத்தீங்களா, கைப்பிடி மண்ணு, அதை ஒரு மஞ்சள் நிற துணியில எடுத்து வச்சு கொண்டு வந்து உன் வீட்டு நிலைவாசல்ல கெட்டி விடு அப்படின்னு பெரியவா சொன்னா. அந்த ஒரு விஷயத்த அந்த பக்தனும் முழு நம்பிக்கையோட போயிட்டு குலதெய்வம் கோயிலுக்கு போறச்செல்லாம் ஒவ்வொரு முறையும் போறப்பெல்லாம் அங்க போயிட்டு மண் எடுத்து வந்து வீட்டு நிலைவாசல்ல கட்டி விடுவான். அப்படி கட்டி விடும் போது அவனுடைய பல மாற்றங்களும் பல விஷயங்களிலும் நினைச்சபடியான ஒரு வாழ்க்கை அவனுக்கு அமைஞ்சிச்சு. அப்பேற்பட்ட ஒரு விஷயம் நீங்களும் உங்களுடைய குலதெய்வம் கோயிலுக்கு போனா மறக்காம அங்கிருந்து ஒரு கைப்பிடி கால் மண்ணை எடுத்துட்டு வாங்க. அப்படி நீங்க கைப்பிடி மண்ணை எட்டு வர மூலியமா உங்களுடைய வாழ்க்கையில பல மாற்றங்கள், நிச்சயம் உங்களுடைய கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாமே ஒரே நாள்ல நீங்கிவிடும். அதை உங்கள் வீட்டுக்கு எட்டு வர மூலியமா உங்களுடைய குலதெய்வத்தோட ஆசி முழுமையா கிடைச்சு உங்களுடைய பித்தர்களோட ஆசையும் கிடைக்கும். அப்பேற்பட்ட ஒரு விஷயம் உங்களுடைய குழந்தையோட வாழ்க்கை மாறி எளிமையான ஒரு விஷயத்த நடக்கக்கூடிய ஒரு விஷயமா மாறிடுங்க. நம்பிக்கையோட நீங்க உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு சென்று இந்த ஒரே ஒரு விஷயத்த மட்டும், அதாவது ஒரு கைப்பிடி மண்ணை மட்டும் வீட்டுக்கு எடுத்துட்டு வாங்க. எட்டு வந்து உங்க வீட்டு நிலைவாசல் முன்பு கெட்டி விடுங்க. அப்படி செஞ்சு பாருங்க, அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைச்சு நினைச்சபடியான ஒரு வாழ்க்கை நிச்சயம் அமையும். நம்பிக்கையோடு செய்து வாருங்கள், நல்லதே நடக்கட்டும். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. நன்றி, வணக்கம்.